வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். எல்லா திருச்சபையினுடைய வழிபாட்டினுடைய நிறைவிலும், அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும், திருச்சபையினுடைய வழிபாட்டில் நிறைவில் அந்த ஆராதனையை நடத்துகிறவர் அந்த மக்களுக்கு சொல்லி அனுப்புகிற நிறைவான வார்த்தை என்னென்னா, சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு வந்தால் பல்வேறு மன உளைச்சல்கள், மனப்பிரச்சனைகளோடு வருவோம். இங்கே வந்துட்டு போகும்போது சமாதானத்தோடு போகணும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை சமாதானமின்மை தான் இல்லையா? ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லை, 2 நாடுகளும் சமாதானமாக இல்லை. ஆக உலகம் முழுக்கவே சமாதானம் என்பது ஒரு பிரச்சனையாக இருப்பதால் தான் எல்லா மதங்களும் எல்லா அறநெறிகளும் சமாதானத்தை உயர்த்தி பிடிக்கிறது. எனவே ஆலயத்தை நீ வரன்னா திரும்பி போகும்போது உன்கிட்ட சமாதானம் இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, நீ போகிற இடத்துல சமாதானத்தை நீ உருவாக்கணும். ஒருவேளை சமாதான குறைச்சல் ஏற்பட்டால் நீ அங்கே சமாதானத்தை உருவாக்கான முயற்சி செய்யணும். உன்னால் சமாதான கேடுக்கு வந்துடவும் கூடாது. நீ இருக்கிற இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ காரணமாக ஆகிடக்கூடாது. சமாதானத்தை உருவாக்குறதுக்கு நீ முயற்சி செய்யணும். இப்போ ஒரு கேள்வி, சார், கடவுள்கிட்ட சமாதானத்தை பெற்றுக்கிட்டு நான் ஒழுங்காக இருந்துடுறேன், எங்கேயோ சமாதானம் கெட்டு போச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுறது? நம்ம போய் சமாதானம் பண்ணுறேன்னு பண்ணால் நமக்கு பிரச்சனையாக போயிடுமே இப்படி நினைப்போம். இது இயல்பான ஒரு குணம் தானே. நாம் போய் சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு போனால் நம்மளையே திருப்பிப்பானுங்க சில பேர். அதனால் இது எதுக்கு சார் வம்பு? அவர்கிட்ட நான் சமாதானம் பெற்றுக்கிட்டேன்னா நான் சமாதானமாக இருந்துடுறேன் அப்படின்னு நினைப்போம். இதான இயல்பு, கரெக்டு தான். ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாதான். ஏன்னா நான் பெற்றுக்கொண்ட சமாதானம் எந்த சமாதானம் தெரியுமா? என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்து போகிறேன். அப்போ கடவுளுடைய சமாதானம்ங்கிறது வாங்கி பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்டில், நம் வீட்டில், நம் நிறுவனத்தில், நம் உறவுகள் மத்தியில், நம் அக்கம் பக்கத்தில் எங்கெல்லாம் சமாதான குறைச்சி ஏற்படுதோ அங்கெல்லாம் சமாதானம் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக நாம் இருந்தால் தான் கடவுளுடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். எனவே சமாதானத்தை கடைபிடிக்கிறவர்களாகவும், சமாதானத்தை கண்டுபிடிக்கிறவர்களாகவும், சமாதானத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்கணுங்கிறது தான் கிறிஸ்தவ எதிர்பார்ப்பு. சில பேர் சமாதானம்னு பேரே வைக்கிறாங்க. அவன் சொல்கிறான் எங்கள் சமாதானம் சித்தப்பாவோட ஒரே சண்டைடா அப்படின்றான். சமாதானம் பேர் வச்சவரோட ஏன் சண்டைன்னா அது பேருக்கு சமாதானம். எனவே கிறிஸ்தவர்களாக நாம் பேருக்கு சமாதானம் செய்யாமல் ஊருக்கு சமாதானம் சொல்லுகிற சமாதானத்தை பெற்றவர்களாக, சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.